வணக்கம் ஏல விவசாயிகளே. இன்னைக்கு எல்லா ஏலக்காட்டிலையும் இஷ்டம் போல பார்க்கக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி என்னன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி. இதை ஒரு நல்ல டேர்ம்ல சொல்லணும்னா கால்சியம் இன்டியூஸ்டு போரான் டெஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கால்சியம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது மட்டும் நிறைய கொடுக்கணும், இந்த மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கால்சியம் செகண்டரி நியூட்ரியன்ட்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இந்த கால்சியம் ஏன் ஒரு கிராப்புக்கு ரொம்ப முக்கியமானா செல்லோட சுழற்சிக்கும் செல் பிரிதலுக்கும் கால்சியம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் செல்லோட சுவர்கள், அதாவது செல் வால் திக்னஸ்க்கு கால்சியம் ரொம்ப முக்கிய பங்காற்றுது. அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கக்கூடியதுக்கும் கால்சியம் முக்கிய பங்கு வகிக்குது. வாட்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர் இழப்பு, அதாவது அதிக வெயிலில் நீர் இழப்புக தடுக்குது. பிளான்ட்டுக்குள்ள ஒரு செடிக்குள்ள நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு கால்சியம் ஒரு அதிமுக்கிய பங்காற்றுது. ஸோ இந்த கால்சியம் டெஃபிஷியன்சினால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி செடிகள்ல வெளியில நரம்புகள் அதிகமா தெரியும். இந்த நரம்புகள்ல அதிகமா சுருக்கங்கள் இருக்கும், அதிகமான மடிப்புகள் இருக்கும். இப்படி இருந்தா உங்க பிளான்ட்ல கண்டிப்பா கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி கூட நம்ம இன்னொரு ஒரு விஷயத்த சேர்த்து பார்க்கணும்னா போரான். ஏன் இந்த கால்சியத்து டெஃபிஷியன்சி கூட போரானை சேர்த்து பார்க்கணும்னா கால்சியமும் போரானும் ஒரு ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மாதிரி. இவங்க பிளான்ட்டுக்குள்ள கால்சியம் நல்லா ஒர்க் பண்ணணும்னா போரான் இருந்தா மட்டும்தான் கால்சியம் நல்லா ஒர்க் பண்ணும். இல்லாட்டினா உங்களோட பிளான்ட் கால்சியத்தை அவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்காது. ஸோ இதனாலையும் நமக்கு போரான் கால்சியத்துக்குடைய அத்தியாவசியமாகுது. அது மட்டும் இல்லாம ஏன் கால்சியம் டெஃபிஷியன்சி வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சாயில் பிஹெச் கார அமில தன்மையில சரி விகிதம் இல்லாததுனால கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படுது. பின்ன நமக்கு அதிகமான பொட்டாஸ் யூஸ் செய்யும் போது கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படுது. சரியான நீர் மேலாண்மை இல்லாத பட்சத்திலையும் இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிருது. நம்ம இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியை நம்ம நார்மலா இவ்வளவு நாள் என்ன செஞ்சு இதை மேம்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, உதாரணமா நம்ம லைம் கொடுக்கறதுல இருந்து, கால்சியம் கார்பனேட் கொடுக்கறதுல இருந்து நம்ம சாயில நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஜிப்சம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கால்சியம் நைட்ரேட் நம்ம காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம கால்சிபான். இது ஒரு சஸ்பென்ஷன் ஃபெர்டிலைசர். சஸ்பென்ஷன் ஃபெர்டிலைசர்னு சொல்லும் போது இது பிளான்ட்ல ரெடிலி அப்சர்வபிள் ஃபார்ம். இந்த கால்சிபான் ஒரு லிக்விட் டைப்ல இருக்கக்கூடிய கால்சியம் நைட்ரேட்னு கூட சொல்லலாம். இதுல என்ன இருக்கும்னா ஒரு 18.5% நைட்ரஜனும் 15.5% கால்சியம் ஆக்சைடும் 2% மெக்னீசியம் ஆக்சைடும் அது போக ஒரு 0.8% போரானும் இருக்கும். இத நீங்க கிராப்புக்கு யூஸ் பண்ணும்போது உங்களோட கால்சியம் டெஃபிஷியன்சியை அதிகமா சரி பண்ணும். இதோட டோசேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரம்முக்கு, அதாவது 200 லிட்டருக்கு 400 இருந்து 500 மில்லி உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம கால்சியம் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உண்டு. உதாரணமா நம்மளோட ரிலீஸ் கால்சியம். இந்த ரிலீஸ் கால்சியம் 100 இருந்து 150 கிராம், ஜீல்போர் 20% போரான் கண்டென்ட் ஒரு 100 கிராம் சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியை நம்ம மாற்றி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மருந்து கொடுக்கும்போது பயோ கால்சியம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கால்மினோ 11% கான்சன்ட்ரேட்டட் கால்சியம் யூஸ் பண்ணலாம். ஏன் கால்மினோ பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கால்மினோல அமினோ ஆசிட் சேர்த்து இருக்கு. அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் செடியில இம்மொபைல் நியூட்ரியன்ட். அதுக்கு போரான் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் கால்சியம் மூவ் ஆகும். போரான் மட்டும் இல்லாம அமினோ ஆசிட்ஸை கால்சியம் கூட சேர்த்து கொடுக்கும் போதும் பிளான்ட்ல அதோட மொபிலிட்டி நல்லா இருக்கும். சரி, என்கிட்ட இந்த கால்மினோ இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களோட கால்சியம் நைட்ரேட் கூட ப்ரோபயான், அதாவது 63% அமினோ ஆசிடையும் ஒரு ட்ரம்முக்கு 200 மில்லி சேர்த்து யூஸ் செய்யலாம். அது கூட ஒரு 50 கிராம் போரான் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சியும் போரான் டெஃபிஷியன்சியும் மாறி வரும். இந்த கால்சியம் போரான் டெஃபிஷியன்சி மாறி வரதுனால நம்ம என்னென்னலாம் நமக்கு நன்மைகள்னா, நம்மளோட காய் செட்டிங் அதிகமா இருக்கும், காய் பிஞ்சு உதிராது, மஞ்ச பிஞ்சு அடிக்காது. அது மாதிரி டில்லர்ஸ், நல்ல வாலிப்பான டில்லர்ஸ், அதாவது வாலிப்பான நமக்கு சிம்புகள் கிடைக்கும். சரம் நல்லா நீட்டி போடும். இதுதான் நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சியை மாற்றி களையறதுக்கான சாதனங்கள். இந்த மாதிரி உங்க ஃபீல்ட்லயும் கால்சியம் டெஃபிஷியன்சியோ போரான் டெஃபிஷியன்சியோ இருந்துச்சுன்னா நான் மேல சொன்னக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் உங்க ஃபீல்டு லெவல்ல உங்களுக்கு கன்சல்டன்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கீழே தெரியிற நம்பர்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ.